ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம தங்க நகை ஏன் வாங்கணும், நகைன்னு இல்லை தங்கம் ஏன் வாங்கணும், அதோட நம்ம மொய்யா வைக்கிறதெல்லாம் தங்கம் வைக்கிற பழக்கம் நம்மளுக்கு நிறையவே இருக்குது. அப்படி மொய்யா வைக்கலாமா தங்கம், அப்படி வைக்கும்போது எப்படி வைக்கலாம், நகையாக வைக்கலாமா இல்லை வேறு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தங்க நகை ஏன் வாங்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு மற்ற எல்லாத்த விட தங்க நகை ஈஸியாக நம்மளால் அதை ஒரு அடகு வச்சோ இல்லை விற்றோ காசாக்கிற முடியும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்காகட்டும், ஒரு இல்லை வீடு கட்டுறக்கு, பசங்களோட படிப்புக்கு, இல்லை வெளிநாடு போகிறக்கு யோசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பணத்துக்காக ரெடி பண்ணுறக்காகட்டும், இந்த மாதிரி நிறைய தேவைகளுக்காக நம்ம பணம் பெறட்டுறக்கு நமக்கு நகை ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு கையில் இருக்கிற சோர்ஸாக இருக்கும். அப்படி நகையை நம்ம நம்மளுக்கு தேவைப்படும் போது போய் டக்குன்னு அடகு வச்சு காசு வாங்கிக்க முடியும். இல்லை நம்ம ஒரு விற்று தான் காசு ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை ஈஸியாக விற்றுக்கவும் முடியும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நகை எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. கண்டிப்பாக நம்ம நகை விலை எவ்வளோ ஏறிக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஒரு 4 பவுன் வாங்குகிற இடத்துல 1 கிராம் வாங்குங்க, அந்த அளவுக்காவது நம்ம சேர்த்துக்கிட்டே வரும்போது நமக்கு நகை வாங்கி வைக்கிறது நமக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 2வது பாயிண்ட், நம்ம நகையை மொய்யா வைக்கலாமா, நம்ம எல்லாருமே நகை மொய் வைப்போம். அப்படி இருக்கும்போது நகை மொய் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போது நகை விலை பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்குது, 60,000 நெருங்கிருச்சு இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம நகையாக வைக்கும்போது ரொம்ப நெருக்கமான சொந்தங்களாக இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு தங்க நகை மொய் அவங்க நமக்கு வச்சுருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு வச்சு தான் ஆகணும். இல்லை பங்காளிங்க இருக்காங்க, நமக்கு அவங்களுக்கு நகை தான் செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம செய்யலாம். இல்லை நம்ம நார்மலாக சொந்தக்காரங்க இருப்பாங்க, முன்னெல்லாம் நெருங்கின சொந்தம் பங்காளின்ட்டு இல்லாமல் நார்மலாக நம்ம வச்சா திரும்ப நம்மளுக்கு அது வரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அம்மாக்கள்லாம் வைப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வைக்கும்போது இப்போது நகை விலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது நம்ம முன்னே வச்சதுக்கே நமக்கு இப்போ யாரும் நகையாக பெருசாக வெளியில் இருக்கிறவங்க வைக்கிறது இல்லைங்க. ஏன்னா அவங்க வாங்கி வைக்கும்போது எவ்வளோ விலை இருந்தது, நம்ம இப்போ வைக்கும்போது எவ்வளோ விலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றைக்கி வச்ச நகையோட காசை கணக்கு பண்ணி தான் அவங்க காசாக கொண்டு மொய்யா வச்சுறாங்களே தவிர நகையாக பெரும்பாலும் யாரும் எடுத்து வைக்கிறதில்ல. அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க, நெருங்கின சொந்தம் நீங்கள் நகை வச்சு தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நகையாக வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் காசாவோ இல்லை பொருளாவோ நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது நீங்கள் அப்படி நகையாக தான் வைக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நகை வேணுமோ, நீங்கள் என்ன அளவில் அவங்களுக்கு எடுத்து வைக்கிறீங்களோ, எவ்வளோ கிராம் எடுத்து வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்றத பொறுத்து நீங்கள் எடுத்து வைங்க. அப்படி இல்லை அவங்களுக்கு நகை எது வேணும் நம்மளுக்கு தெரில அப்படின்னா நம்ம காயினாக கூட எடுத்து வச்சிடலாம். அவங்களுக்கு தேவையான நகையாக செய்யும்போது அந்த காயினை போட்டு எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லை நம்ம ஒரு சில இடத்துல எங்களுக்கே பார்த்திங்கன்னா எங்கள் கல்யாணத்தப்போ இவங்களுக்கு 4 மோதிரம் கிட்ட வந்துச்சு. 4-5 மோதிரம் இவங்கக்கிட்ட இருந்தாலும் இவங்க எதையுமே போடுறதில்ல, அது எல்லாமே சும்மா தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரே மாதிரி செயினாவோ மோதிரமாவோ பிரேஸ்லெட் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நகைகளையே நம்ம திரும்ப வைக்கும்போது அவங்க அதை பயன்படுத்தாமல் இருப்பாங்க. அதை நம்மளும் அதுக்கு செய்கூலி சேதாரம் கொடுத்து தான் எடுப்போம். அடுத்து அவங்க திருப்பி மாற்றும்போது அவங்களும் அந்த மாற்றி எடுக்கிற நகைக்காக ஒரு செய்கூலி சேதாரம் கொடுக்க தான் செய்வாங்க. அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, ஏன்பா உங்களுக்கு என்ன நகை வேணும்னு சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நான் காயினாக எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நெருங்கின சொந்தத்துக்கு தானே வைக்க போகிறீங்க, கேட்டு எடுத்து வைக்கிறது 2 பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இது தான் நான் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.